பறவைகள் நடந்து சென்ற கடற்கரை. 5 அறிவே உள்ள நாய் நடந்து சென்ற கடற்கரை. அதே 5 அறிவே உள்ள குதிரை நடந்து சென்ற கடற்கரை. 6 அறிவுள்ள மனிதன் பயன்படுத்திய கடற்கரை. கடற்கரை மட்டும் இல்லைங்க, கடற்கரை ஓர நீர்ப்பரப்பு, கடலடியும் இப்படி தான் இருக்கான். பிளாஸ்டிக் துகள்களாக மாறி கடல் வாழ் உயிரினங்களால் சாப்பிடப்படுறது. அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்குள்ளவும் போகுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக உப்பு. கடல் தண்ணியை சுண்டை வச்சு தான் உப்பு தயாரிக்கிறாங்க. அதில் இத்தனை அழுக்குகளும் இத்தனை மைக்ரோ பிளாஸ்டிக்கும் கலந்து தான் நாம் இப்போ சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இது ஆற்றோர பிளாஸ்டிக் கழிவுகள். ஸோ குடிநீரிலும் பிளாஸ்டிக் துணுக்குகள் கலந்திருக்கின்றன. நாம் வீசி எறியும் விஷம் நமக்கே திரும்ப வருகிறது. நீங்கள் ஜாலியாக இருக்க எங்கே வேணாலும் போங்க, கையோட ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு பழத்தோல், வேர்க்கடலை தோல், ஸ்நாக்ஸ் கவர்கள், காலி வாட்டர் பாட்டில்கள் எல்லாத்தையும் அதில் போட்டு முறைப்படி டிஸ்போஸ் பண்ணுங்கள்.